ஹலோ மீஸ் மூமா வாய்ஸ் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நல்லா இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணால் தான் நான் நெக்ஸ்ட் பார்ட் சீக்கிரம் ரெக்கார்ட் பண்ணி போடுவேன். நேற்று போட்ட வீடியோவுக்கு இன்றைக்கி தான் நான் நெக்ஸ்ட் பார்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். போன பாட்டுலேருந்து பார்த்துருந்தோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இதிலேயே கண்டினியூ பண்ணுற மாதிரி தேங்கான ஸ்டோரி நான் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதோட வீடியோட லிங்க் நான் போட்டிருக்கேன். பார்த்து அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டால் தயவு செஞ்சு அக்காவை மன்னிச்சு தயவு செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே மீஸ். போன பாட்டையிலேருந்து விட்டு போனால் நம்ம ஜங்க்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சி. அதுலேருந்து அப்படியே ஸ்டோரியாக கண்டினியூ பண்ணால் என்கேஜ்மெண்ட் ஆகி சாரியெல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. 3 days இப்போ பூ மட்டும்தானே வச்சுட்டு போயிருக்காங்க. 3 days நம்ம வயனுக்கும் ஜங்குக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணி ரிங் மாற்றி என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி 3 daysக்கு அப்புறம் என்கேஜ்மெண்ட் டேட். நம்ம மினிக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்க என்ன சூன் பக்கத்து சிட்டிக்கு கிளம்பி போய் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. சூனோட அப்பா அம்மாவும் இங்கே வெட்டிங் ஒர்க்கெல்லாம் பார்க்கணும், அக்காவோட வெட்டிங் தானே என்று சொல்லி சூனும் மினியும் மட்டும் பக்கத்து சிட்டிக்கு கிளம்பியிருக்காங்க. அதாவது போயிருக்காங்க. என்கேஜ்மெண்ட் நடக்கி வந்துடலான்னு பார்த்தாலும் அவங்களுக்கு வர முடியலை. அதனால அங்கேயே தங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட் என்கேஜ்மெண்ட் வச்சிடலான்னு வீட்டாக்களும் பேசி என்கேஜ்மெண்ட்டுக்கு ஃபேமிலி அதுக்கப்புறம் வைனாவோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கூப்பிட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணுறத முடிவு பண்ணி இப்போ என்கேஜ்மெண்ட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து செம்மையாக ரெடியாகி இருக்காங்க நம்ம வைனா. இப்போ டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? நம்ம வைனா ரெடியாகி இருக்காங்க. இப்போ பிக்கட் பண்ண எல்லாம் பார்த்துக்கோங்க. இது என்னோட பிக் இல்லை, இன்ஸ்டாவில் பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்களோட பிக்ஸ் தான் யூஸ் பண்ணி கொண்டிருக்கா. ஓகேவா மீன்ஸ் இப்போ ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு வாங்க. இந்த மாதிரி தான் நம்ம ஜங்குக்கும் வைனுக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு இப்போது எல்லாருமே என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு 2 பேரையும் ரெடியாகி ஒன்றா கலந்து அவங்க வீட்லேயே என்கேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கதால வீட்லேயே ஆக்கெல்லாம் கூப்பிட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணி இப்போ ரெடியாகி 2 பேரையும் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரைக்க நம்ம வைனா யங்கை பார்த்தோன்னே எவ்வளோ ப்ளஷி. ஏன்னா சார் காலில் பார்த்த வேலை அப்படி கால் பண்ணி கேட்கலாம். சார் ஃப்ளட்டிங்காக அள்ளி தெளித்து விட்ருப்பார். அதனாலேயே நம்ம வைனா ஜங்கை பார்த்தாலே ப்ளஷியில் தலையை கீழே குடிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம வயன் ஜங்கு கையில் என்கேஜ்மெண்ட் ரிங்கை ஸ்மூத்தாக அவரோட கையை பிடிச்ச வாக்கிலேயே வயன் என்கேஜ்மெண்ட் ரிங்கை போட்டு விட நம்ம ஜங்குக்கும் வைனா கையில் என்கேஜ்மெண்ட் ரிங்கை போட்டு விட்டதுக்கப்புறம் 2 பேருக்கும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க. நம்ம வயன் கையில் ஜேகேன்ற ரிங்கும் நம்ம ஜங்கு கையில் வயன்ற ரிங்கையும் மாற்றி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட்டிருக்காங்க. நான் பிக்கெல்லாம் ஆட் பண்ணுறேன், பிடிச்சிருந்தா பாருங்கள். ஓகேவா? இப்போ 2 பேரும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததுக்கப்புறம் மச்சான் இன்னும் எப்படியும் ஒரு 6 நாளில் உனக்கு மேரேஜ்னு சொல்லி 2 வீட்லேயும் கழிச்சு பேசி எல்லாமே பண்ணதுக்கப்புறம் மினி கால் பண்ணியிருப்பா. கால் பண்ண மினியோட கைக்கிறதுக்கு வைனா போனதுக்கப்புறம் என்னடா அவங்க தங்கச்சிக்காரியை வராமல் அதுதான் வரவிடாமல் பண்ணிட்டோம். தங்கச்சிக்காரி எப்படியும் என்கேஜ்மெண்ட் டேட்டுக்கு வரமாட்டா, நாளைக்கு மார்னிங் தான் வருவாள். கல்யாணத்து அன்றைக்கும் ஏதாவது குளறுபடி பண்ணி அனுப்பலான்னு பார்த்தா வைனா ஃபீல் பண்ணுவாள். தங்கச்சிக்காரி இந்த வெட்டிங்க்கே என்கேஜ்மெண்ட்டுக்கே அவள் தங்கச்சிக்காரி இல்லைன்னு நம்ம வைனா ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்காள். கல்யாணத்துக்கும் வரலைன்னா ஒரு மாதிரிக்க இன்னும் ஃபீலிங் ஆகிடுவாள். என்ன பண்ணுறேன்னா எனக்கு நான் தெரியல. அவள் தங்கச்சிக்காரி வந்தால் எப்படியும் மேரேஜை நிறுத்துறதுக்கு பிளான் பண்ணுவாள். இன்னும் ஒரு 2 வீக்கிட்ட அவளை அங்கேயே நிப்பாட்டுற மாதிரி அவளையும் சூனையும் நிப்பாட்டுற மாதிரிக்கே ஏதாவது ஒரு வேலை பண்ணுன்னு நம்ம ஜங்குக்கு நம்ம தேங்கையும் இவனையும் பார்த்து சொல்ல ஓகே மச்சான் நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொல்லுவாங்க. தேங் அவரோட ஒய்ஃப் மோமோ கூட தான் வந்திருப்பாங்க. மோமோ தேங்கை பார்த்து இதெல்லாம் நல்லா பிளானெல்லாம் போட்டு கொடுப்பான். பொண்டாட்டியை மட்டும் கண்டுக்கவே மாட்டான் என்று சொல்லி மோமோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே தேங்காய் கரிச்சு கொட்டிக்கிட்டே இருக்காங்க. மோனா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, அழகை பார்த்து ஏமாத்திட்டியே மோமோ என்ன பண்ணுறேன்னே தெரியல, அழகை பார்த்து ஏமாந்துட்டேன்.
உன் லைஃப் இனிமேல் இப்படியே தான் போகணும், எதுவும் பண்ண இயலாதுன்னு சொல்லி நம்ம மோமோ செம்மையாக திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க தேங்க பார்த்து. மோமோ நீ வைனா கூட போய் இருந்துக்கோ. சரி ஓகேன்னு சொல்லி மோமோ வந்து மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு வைனோட ரூமுக்கு போயிட்டாங்க. மோமோ வந்து வைனோட ரூமுக்கு போனாங்கன்னா மோமோ வைன் பார்த்ததுக்கப்புறம், மோமோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? என் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு வந்தார். ஏன் இன்னும் தாங்கண்ணா மேலே கோவமாக தான் இருக்கீங்களா? எனக்கு மனசு வலிக்குது. தேங்க பையா சார்ந்துக்கிட்டே அண்ணான்னு சொல்ல, இந்த வீடியோக்காக தான் பொறுத்துக்கோ. சாரி மிஸ். ஆனங்கம் வாயில் வந்துட்டு இப்போ ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கிறேன். தேங்கண்ணா இன்னும் தேங்கண்ணா மேலே கோவம் போலையா? கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்கேக்கு எனக்கு எப்படி கோவம் போகும்? எங்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மோமோ வந்து தேங்காய் பார்த்து கற்றுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு வந்து சிரிப்பு அடக்கவே முடியல. இந்த மாதிரி விஷயத்தில் ஜங்குக்கண்ணா எப்படின்னு சொல்லி மோமோ கேட்கா. கால்லையே என்னால் அவருக்கெல்லாம் காலே பேச முடியாது. அப்படி ஃப்ளட்டுங்க தலைவர் அள்ளி தெளிச்சிக்கிட்டு இருக்காரு. ஓஹோ ஃப்ரெண்டாக்கெல்லாம் போடுற மாதிரி கத்திட்டு இருக்காங்க. சரியா ஓகே சொல்லிட்டு இப்போ ஜாங்கக் வீட்டில் வளர்ந்தவங்கெல்லாம் எங்கேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஜாங்கக் வந்து கிளம்பிடுறாரு. ஜிமினும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நம்ம மோமோவையும் தயாங்கையும் பார்த்தா தயாங்க மோமோவும் கிளம்பிட்டாங்க. தாங்க்கு மோமோ ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ மேரேஜ் ஆனதுக்கப்புறம் நம்ம வயனுக்கு வந்து கால் பண்ணி நைட்டு நம்ம ஜாங்கக் வந்து பேசிக்கிட்டே இருப்பார். பேசிக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் மினி வந்து அவங்க வீட்டாக்களுக்கு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா இந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்குது, அக்கா மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்னால் வர முடியும்னு நான் நினைக்கிறேன் என்று சொல்லி அவங்க வீட்டில் உள்ளவங்க கேட்க, சோனும் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் போய்க்கிருக்கு, பிஸ்னஸ் ஒரு நாள் மீட்டிங் நடக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஜிமினும் அவங்க பார்த்த வேலை தான். நம்ம சோனுக்கும் மினிக்கும் இங்கே மேரேஜ் முடித்ததுக்கப்புறம் தான் நீ வரணும், நீ வந்தால் என் வெட்டிங்கை ஏதாவது குளறுபடி பண்ணி நீ நிறுத்திட்டு என்ன கட்டுற வேலையை பார்த்துருவேன்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு வந்து பிளான் போட்டு கொடுக்க, நம்ம தியாங்கும் ஜெமீனும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி இப்போ மினியையும் சூனையும் அங்கேயே அதர் சிட்டிலேயே வந்து தங்கி இருந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு பார்த்துருக்க வச்சுட்டாங்க. அப்புறம் 2 டேஸுக்கு அப்புறம் வந்து மெஹந்தி போடுற மாதிரி ஃபங்க்ஷன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கும் நான் பிக்சர்லாம் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. நம்ம ஜங்குக்கு வந்து வைனா கையில் மெஹந்தி போடுற மாதிரிக்கே நிறைய ஃபோட்டோ ஷூட் இப்படி நிறையவே எடுத்துகிட்ருக்காங்க. மெஹந்தி கார்ன்ஸ் எல்லாம் வச்சு செம்ம க்யூட்டாக மெஹந்தியெல்லாம் போட்டு எடுத்ததுக்கப்புறம் பாட்டு பாடி டான்ஸு, அதுக்கப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருமே வந்து செம்மையாக ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணி செம்மையாக டான்ஸ் எல்லாம் ஆடிட்டுருக்காங்க. இப்படியே அவங்களோட 2 டேஸுக்கு அப்புறம் நாளைக்கு மேரேஜ்னால் அதுக்கு முந்தின நாள் வந்து ஹல்தி ஃபங்க்ஷன் நடக்குது. மஞ்சள்லாம் பூசி குளிப்பாட்டி இந்த மாதிரியெல்லாம் ஹல்தி ஃபங்க்ஷன் நடக்குது. அதுக்கான ஃபோட்டோஸையும் நான் ஆட் பண்ணுறேன், பிடிச்சிருந்தா பாருங்கள். 2 பேருக்கும் எல்லாமே போட்டு ப்ளெஸ்ஸிங்லாம் பண்ணி செம்மையாக நடக்குது. இவங்க 2 பேரும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம சூன் அண்ட் மினி ஃப்ளோவில் பார்த்தா அவங்க 2 பேரும் ஒர்க் டென்ஷன், ஆஃபீஸ் ப்ரெஷர் இந்த மாதிரி இருக்க கால் பண்ணியும் பேசலாத வெட்டிங் நடக்குது. நம்ம வைனோட வீடு கொஞ்சம் பெருசாகவே இருக்கும், அதனால் வைனோட வீட்டிலையே மேரேஜ் வந்து வச்சுக்கலான்னு சொல்லி அவங்களோட வீட்டாக்களும் பேசியிருப்பாங்க. எப்படியா இருந்தாலும் ரிசப்ஷன் வந்து ஜங்குக்கு தான் வைக்கிறேன் நாங்கள் 2 டேஸுக்கு அப்புறம், அதனால் நம்ம வைனோட வீட்டிலையே மேரேஜ் வச்சுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. நம்ம வைனோட வீட்டிலையே வந்து மேரேஜுக்கான டெக்கரேஷன் எல்லாமே நடந்திருக்கு. வைனுக்கான சாரீஸ் அதுக்கப்புறம் எல்லாமே நம்ம ஜங்குக்கு அதை எடுத்து கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜங்குக்கும் அவங்களோட ரூம்லேருந்து ரெடி ஆகிட்டுருக்காரு பட்டு வேஷ்டி. நம்ம தலைவரை பட்டு வேஷ்டியில் பார்க்க எக்ஸைட்டடாக இருக்கீங்களா? ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன், இதையும் பாருங்கள். ஃபோட்டோஸ் அதெல்லாம் ஆட் பண்ணி இந்த மாதிரி தான் மேரேஜ் அவங்க 2 பேருக்குமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நம்ம ஜங்குக்கு வந்து தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வைனோட கண்ணை பார்த்து நான் கட்டிட்டு போனேன்னு சொல்லி வைனை பார்க்க, வைனும் கீழே குனிஞ்ச வாக்கலையா கட்டிங்கன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கும் வைனோட கழுத்தில் தாலி கட்டுறாங்க. இதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நிறையவே ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அப்படியே செம்ம க்யூட்டாக நம்ம ஜங்கோட 10 வருஷ லவ்
ஃபினிஷ் ஆகிற மாதிரி செம்மையாக ஒரு வெடிங் நம்ம ஜங்கோட மனசில் திங்க் பண்ணா. என்னோடய 10 இயர்ஸ் சின்ன வயசுலேருந்து லவ்னு தெரியாமல் ஒர்க் பின்னாடி பைத்தியக்காரனாக சுற்றிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்து லவ் பண்ணேன். இந்த ஒட்டுமொத்த லவ்வும் எனக்கு கிடைச்சிடுச்சு. இதை விட சந்தோஷம் எனக்கு என்றைக்குமே எனக்கு இருந்தது கிடையாது. ஐம் ஸோ ஹாப்பி. கடவுளே இதை பண்ணதுக்கு எனக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்லி நம்ம தேங் ஜங்குக்கு வந்து மனசுக்குள்ளே நினைக்க மோமோவும் தேங்கும் பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் இப்போ புரிஞ்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கான ஸ்டோரி மோமோ தேங்கோட எபிசோட் வந்து நான் நெக்ஸ்ட் பார்ட்டாக நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேவா? இந்த எபிசோட் வந்து நான் ரொம்பவே ஹாப்பியாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறேன். செம்மையாக க்யூட்டாக நம்ம வைனா பார்த்து செம்மையாக ஸ்மைல் பண்ணிகிட்டே இருப்பார். நம்ம தேங் இப்படியே இவருக்கு ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து வைனை பார்த்தது எல்லாமே மெமரிஸுக்கு அப்படியே நம்ம ஜங்குக்கு ஃபுல்லாமே ரீக்கப் ஆகிட்டே இருக்க செம்ம ஹாப்பியாக இருக்கார். நம்ம ஜங்குக்கு நம்ம பிடிச்ச பொண்ணு லவ் பண்ண பொண்ணு கையில் கிடைச்சிட்டா. நம்ம வைனாவும் ஜங்குக்கு பேச லவ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்றதை நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். நாளைக்கு நான் நெக்ஸ்ட் பார்ட் ரெக்கார்ட் பண்ணி போட்டுடுறேன். நம்ம ஜங்குக்கோட சீக்ரெட் வந்து வைனாக்கு தெரியுமா? மினி வந்ததுக்கப்புறம் மினி வந்து நம்ம வைன் அண்ட் ஜங்குக் லைஃப்பில் என்ன நடக்கும். அதுக்கப்புறம் ஜிமினுக்கான நான் பேரையும் இதுலேயே கொண்டு வரேன், இல்லைன்னா தனியாக ஸ்டோரி ரெடி பண்ணுறேன். பாய் மிஸ், லவ் யூ. த்ரோட் வந்து கட்டாயி எனக்கு வருது, ரெக்கார்ட் பண்ண கஷ்டமாக இருக்குது. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் பார்ட் நான் சீக்கிரம் போட்டுடுறேன். ஏன்னா எனக்கு ஹெல்த் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. 5ஆம் மாதம் 2ஆம் தேதி மட்டும்தான் என்னால் எவ்வளோ வீடியோ வேணாலும் நான் போட்டுடுறேன் இந்த மந்த்துக்குள்ளே. ஏன்னா அதுக்கப்புறம் நான் எப்போ வீடியோ போடுவேன்னு எனக்கே தெரியும். ஃபுல் எஃப்எஃப்ஐ நான் கண்டினியூ பண்ணி எண்ட் பண்ணிவிட்டு தான் நான் ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அட்மிட் ஆனதுக்கப்புறம் என்னோடய ஹெல்த்தெல்லாம் சரியாகி வந்ததுக்கப்புறம் நான் ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். பாய் பீஸ், லவ் யூ. சராகி யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணுங்கப்பா, இல்லைனா நான் நெக்ஸ்ட் பார்ட் போடவே மாட்டேன்.